ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி சுண்டல் தாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இது யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம், இல்லை ஈவினிங் வந்து டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சுண்டல் செய்யறதுக்கு பச்சை பட்டாணி வந்துட்டு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்சதை வந்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் உங்களுக்கு சுண்டலுக்கு கரெக்டாக இருக்கும். இது பொங்கி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பருப்பு வேக வைக்கும் பொழுதும் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே குக்கரில் விசில் வரும்போது பொங்கி வராமல் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். அது இது வந்துட்டு ஒரு 7 விசில் வச்சுக்கிறேன். குக்கர் வந்துட்டு 7 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நான் அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். முழுசாக செய்யாமல் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஒன்றும் பாதியமாக வந்துட்டு மசிச்சிக்க போகிறேன். நீங்கள் அந்த ஸ்மாஷர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மத்து இல்லை வெயிட்டான குழம்பு கரண்டி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிச்சிருந்தீங்க, ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுண்டல் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றும் பாதியமாக நான் வந்துட்டு மசிச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். வானல் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் எண்ணெயில நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்க, கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்துட்டு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடக்கூடாது. நம்ம சுண்டல் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்பட்டது அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளிப்பு அதிகமாகிடும். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதோட காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம மசாலாக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்க போறோம். சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுல வந்து நான் மசிச்சு வச்சிருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக வந்துட்டு இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா கேரட், மாங்காய் இதெல்லாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். அதுவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மசாலா சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.